ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், துன்பங்கள், துயரங்கள், பாலியல் செயல்கள் இதை பற்றி பேசிக்க வரும். குடும்ப வன்முறைகளை ரொம்ப கவனம் செலுத்திட்டு வரும். அடுத்து குடும்ப வன்முறைகளில் இன்னும் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அந்த பெண்ணை வந்து மணமகன்கிட்டேருந்து பிரிக்க அவங்களுடைய தாய் வீட்டிற்கு, அல்லது தாய் வீடு இல்லை அப்படின்னா அவங்க வந்து அனாதை ஆசிரமத்திற்கு இல்லை வேறு ஒரு இடத்திற்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இங்கே உதாரணத்திற்கு அந்த பெண்ணை வந்து கணவன்கிட்டேருந்து பிரித்து அவர்களுடைய மொத்த குடும்பமும் அவர்களை விரட்டி அடிக்கும்போது அந்த பெண் தன்னுடைய தாய் வீட்டிற்கு செல்கிறாங்க. தாய் வீட்டிற்கு சென்று அங்கேயே அவங்க வாலாவெட்டி அப்படிங்கிற ஒரு பெயரோட அவங்க வாழணும். இது பெண்ணுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பெண் உரிமை மீறல் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த வாலாவெட்டிங்கிற பட்டம் அவங்க கொடுத்து அவங்களுடைய தாய் வீட்டிலேயே அந்த கணவன் வந்து திரும்ப கூப்பிடுற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல திரைப்படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையிலையும் அதுதான் நடைபெறும். அந்த பெண் தனியாக இருப்பது தெரிந்து கொண்ட பல நபர்கள் இல்லது இவர்களது குடும்ப உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவராக அந்த பெண்ணிடம் வந்து தவறாக நடக்க முயற்சிப்பாங்க, அவதூறு பரப்புவாங்க, அவர்களது குழந்தைகள் மிரட்டுவாங்க, அவர்களை தவறாக புகைப்படம் எடுப்பாங்க, அதை வைத்து பாலியல் வன்முறைகளை கொண்டுவாங்க. இதை மீறி அந்த பெண் காவல் நிலையத்திலேயோ அல்லது நீதிமன்றத்தையோ நாடும்போது அதே மணமகன் குடும்பத்தாரும் மணமகனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெண் திரும்பி அவருடைய கணவன் வீட்டுக்கு வந்து வாழும்போது அவர்களை இதை வைத்தே அவர்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பயமுறுத்துவாங்க. எங்கள் மீது நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட, காவல் நிலையத்தில் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்ட, திரும்பி உன்னை எப்படி நாங்கள் வாழ வைப்போம், எப்படி வாழ வைக்கிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல சூழ்ச்சிகளை செய்வாங்க. இதுவும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகள் அதிகம் பெண்களுக்கு எதிராக திருமணத்திற்கு பிறகு. ஸோ திருமணத்தில் என்னென்னலாம் பெண்கள் சந்திக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும். நன்றி.